இயேசுநாதர், அரங்கநாதன், ரங்கநாதன், இதை ரெண்டு பத்தியும் பேசிடுவோம். இயேசுநாதர் கிட்ட இருக்கிற விஷயமும் ரங்கநாதன் இருக்கிற விஷயமும் நான் சொல்றது கடவுளா இல்லை. ரெண்டுமே ஒரு ரெஃபரன்ஸ். ரெண்டு என்ன ரெஃபரன்ஸ்னா, நாளைக்கு உனக்கு வெறும் முனையில நீ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ரெண்டு ரெஃபரன்ஸா ரெண்டு புகைப்படத்தை வரைஞ்சி கையில கொடுக்குறோம். அந்த ரெண்டு புகைப்படமும் உடல் சார்ந்து உனக்கு சம்பந்தமான ரெண்டு புகைப்படம். அந்த ரெண்டு ரெஃபரன்ஸுமே உன் வாழ்க்கைக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் கொடுத்தாங்க. அதை நம்மளுங்க அந்த ரெஃபரன்ஸை கடவுளாக்கிட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஒரு விஞ்ஞானி ஒரு பல்பை அவன் கண்டுபிடிப்பா, ஒரு கரண்டை கண்டுபிடிச்சு கொடுத்தான்ல, கரண்டையோ அந்த வெளிச்சத்தையோ நீ கடவுளா கூட கும்பிடலாம். ஆனா அவனோட கண்டுபிடிப்பு, அவனோட சிந்தனை, அவனோட தாட்டுங்கிறது வேற. அதே மாதிரிதான் இந்த அரங்கன்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான வடிவம் என்ன வடிவத்துக்குள்ள இருக்குன்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த அபான வாய், அந்த காற்றுங்கிறதும் அந்த உள்காற்று வெளிக்காற்றுங்கிறதும் ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இயற்கை காற்றும் ஒரு செயற்கை காற்றும் சேருதுங்க. ஒரு வெளியிலிருந்து வர்ற காற்றும் அது ஆல்ரெடி உள்ளேயே இருக்கிற காற்றும், ரெண்டு காற்றும் சேர்றது தான் இதோடைய வடிவம். அப்ப கீழே முதுகு தண்டு வளையத்துல கீழே குடல்வாளுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த அபான வாயு ஒரு செயல் வடிவம் பண்ணுது. அது விழிக்குது. அது விழிக்கிற அந்த தருணம் ஏற்படுங்கிற போது அப்ப அங்கிருந்து ஒருத்தனுக்கு மாற்றம் ஏற்பட்டு அவன் என்ன பண்ணிடுறான், அது விழிச்ச உடனே இறைவனை பேசுறாங்க. அந்த அபான வாயோட வேலை என்ன தெரியுமா, விழிச்சுச்சுன்னா சும்மாவே விடாது. கடவுளுங்கும், சித்தருங்கும், ஞானிங்கும், குருங்கும், நான் தாங்கும், எல்லாமே என் குருநாதர் தாங்கும். இந்த வேலை எல்லாத்தையும் பார்க்கறது, இவ்வளோ பெரிய வேலை எல்லாத்தையும் பார்த்தது இந்த அபான வாய் தான். அது விழிச்சு நேரடியா முதுகு தண்டு வழியா மேலே ஏறி தலையோட பெடரிக்கு கீழே போய் நிற்கும். இப்ப இதை இந்த நின்றுச்சுன்னா காசு கண்ணா பின்னன்னு வரும். இந்த வார்த்தைகள் அருவி மாதிரி கொட்டும். அப்ப அவன் பேசுறது, அவன் சொல்றது, அவனுக்கு செய்யறது, அவன் எதை சொன்னாலும் நடக்கும், எல்லாம் பழிக்கும். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம், அவன் எல்லா தத்துவமும் எதை சொல்லுவான்னா கடவுளை நோக்கியே சொல்லுவான். தானும் கடவுளுமா, கடவுளால வளரப்பட்டமா. இந்த அனைத்து சிந்தனையும் இந்த அபான வாயுங்க சொல்லக்கூடிய இந்த குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த செயலிலிருந்து தான் இந்த வடிவத்தை தோற்றி வைக்கப்படுது. இந்த வடிவத்துல எல்லா புக்கும் எழுதப்பட்டதும், எல்லா ஆசிரமும் இருக்கப்பட்டதும் இந்த அபான வாயில கொஞ்சம் விழிச்சு கொஞ்சோண்டு முதுகு தண்டுல ஏறினான் பார்த்தியா, அவன் தான் இன்னைக்கு யூடியூப்ல கிளாஸ் எடுக்கிறதும் ஒவ்வொரு சித்தர்களை பற்றி பேசுறதுக்கும் இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் அவன் கிடையாது. அந்த அபான வாயோட விளையாட்டுல தான் இந்த மாதிரி ஒரு வேலைகளை பார்க்கறான். இந்த மாதிரி ஒரு செயல்கள் இருக்கு. அப்ப இந்த இடத்துக்குள்ள போய் நின்னுறான். இதே மாதிரி அந்த அபான வாயு விழித்தோன்ன எமக்குள்ளையும் ஒரு இறை மாற்றம், இறை சிந்தனை, இறை செயல் எல்லாமே மாறுது. அப்ப நம்மளும் வேற ஒரு விஷயத்த பேசுறோம், வேற ஒரு அடிப்படையை ஒண்ணு சொல்றோம். அதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி ஒரு சிந்தனைக்குள்ள போய்கிட்டே இருக்கோம். ஒரு இடத்துக்குள்ள இந்த அபான வாய் இந்த இடம் இந்த பெடரியில நிக்குது இல்ல, கீழே நிக்குது இல்ல, இத அப்படியே விடக்கூடாது. இத அப்படியே விட்டோம்னா அது கோயில் கட்டிடும். தனக்கும் கோயில் கட்டும், குருநாதருக்கும் கோயில் கட்டும். அப்ப அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு அந்த தேக்கடியில அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நம்மளை கூட்டிட்டு போய் இந்த பெடரியில இருக்கிற இந்த அபானவனை ஒரு இடத்துல நிலை நிறுத்தணும். இவனை அப்படியே விட்டா இவன் சாமி புராணத்தை பாடிடுவான், இவனு சாமின்னு சொல்லிடுவான். அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆவாள் ஏவாள்ங்கிற அந்த ரெண்டு கதாபாத்திரம் வந்ததுக்கும் அங்க கர்த்தரை லிங்க் பண்ணதுக்கும் ஒரு மலை தொடர்பு ஒண்ணு இருக்கு. அந்த மலை தொடர்ல எந்த இடத்துல நீ அந்த உணர்வற்ற நிலையினால, உணர்வற்ற நிலை, அந்த நிலையை இழந்த பாதியா இழந்து உணர்வு நிலைக்கு வந்ததான் மனித நிலை. அதே இடத்துக்குள்ள அந்த உணர்வற்ற தன்மையை நீ பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு பாரு அப்படின்னு என்னை கூட்டிட்டு போய் அதே இடத்துக்குள்ள எவனாலையும் நம்ப முடியாது அதே ஆவாள் அதே ஏவாள்னு சொல்ற அந்த இடத்துக்குள்ளேயே அந்த மலைத்தொடர்ல தான் உன்னுடைய செயல் வடிவத்திலிருந்து நீ யாருன்னு உன்னை அந்த மறந்த இடத்துல உன்னை யாருங்கிறதுக்கு உனக்கான அந்த ஞாபக சக்தியை நாங்க கொடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த மலைத்தொடர்ல தான் நாம பெற்றோம். அந்த வடிவம் அந்த இடத்துக்குள்ள அப்படியே யாராலையும் உணர முடியாது. அந்த செயல் வடிவத்தை, அந்த காட்சி வடிவத்தை, அந்த திட்டத்தை அப்படியே அங்க அரங்கேற்றினாங்க. அதற்கு அப்புறம் இந்த அபான வாயு இருக்குல்ல, இது உணர்வற்ற நிலைக்கு போறதுக்கு அப்ப அது தேக்கடியில இருக்கிற ஒரு அலைவரிசையா அந்த அலைவரிசையிலிருந்து தான் இவன் உணர்வற்ற நிலைக்கு போவான் அப்படிங்கிற அந்த சூழலை அங்க கிடைக்கப்பட்டது.
அதுக்கப்புறம் அந்த கேரளாவில் இன்னொரு பக்கம் கம்பம் மேடு கம்பம் மெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ள, அந்த கேரளா உள்ள ஒரு கிராமத்துக்குள்ள, அந்த ராமக்கல் அப்படின்னு இருக்கிற அந்த இடத்துக்குள்ளேருந்து என்ன பண்ணதுன்னா, இந்த அபானா வாயின்னு இருக்குல்ல, இது நாக தத்துவத்துக்குள்ள இருக்கு. அப்ப நீல நிறத்துக்குள்ள நாக தத்துவத்துக்குள்ள இருக்கிற இவனை கபாலத்துல கொண்டு போய் வைக்கணும். இப்ப இந்த 2 காற்றையும் இடங்களையும் பெண்களையும் சேர்த்து கபாலத்துல கொண்டு போய் நிலை நிறுத்தணும். அதுக்கு பேரு மோட்சம்னு பேரு, மரணம்னு பேரு, சமாதின்னு பேரு. இந்த செயல் அடையலைன்னா அவன் கடவுள் தத்துவத்தை பேசிக்கிட்டே கிடப்பான். 1. 2வது, இந்த அபானனை தனியா விட்டுட்டா அவன் பல வேலைகளை பார்த்து வச்சிருவான். அப்ப இதை இணைக்கக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கும்னு என்னை கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு அந்த வேலையை கொடுக்கும்போது அங்க இதை இணைக்க முடியல. அந்த அலைவரிசையை எடுத்துட்டு வந்து திருவண்ணாமலையில உட்கார்ந்து இணைக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கினான். அப்ப நேரடியாக அந்த 2 காற்றை இடங்களையும் பெண்களையும் எடுத்துட்டு போய் அந்த கபால வாசலுக்குள்ள அடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்க அந்த மோட்சங்கிற, அந்த மரணம்ங்கிற, அந்த சமாதிங்கிற அந்த செயல் வடிவம் உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த இடத்துக்குள்ள கபால வாசலுக்குள்ள எவன் இந்த 2 சுவாசத்தையும் உள்ள அடக்குறானோ அவனுக்குள்ள என்ன ஆகும்னா உணர்வற்ற தன்மை மாறிடும். அப்ப அந்த உணர்வற்ற தன்மையில நல்லா ஞாபகம் வச்சுக்க, டீட்டெயிலா சொல்லிடுறேன். அந்த உணர்வற்ற தன்மை மாறிடும். இந்த கபால வாசலுக்குள்ள போய் உணர்வற்ற தன்மைக்குள்ள அங்க போயிட்டான். அங்க போனோம்னா என்ன ஆகும்னா சமாதி கிடைக்கும், மரணம் கிடைக்கும். அப்ப அதுக்குள்ள போய் சமாதியில மரணத்துல போய் உட்காந்துட்டான். உள்ள உட்கார்ந்தவன் 3 நாள் கழிச்சு விழிச்சான். அவரு தான் கர்த்தர். புரியுதுங்களா? அப்ப அவருக்குள்ள கபால வாசலுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டாரு. உட்கார்ந்து 3வது நாள் விழிச்சார். அப்ப அவருக்கு அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு? அபானனா இருந்து அதிசயங்களை செஞ்சு காட்டுறாரு, கண்ணை வர வைக்கிறாரு, பல சித்துக்களை செய்யறாரு, பல விஷயத்துல சொல்றாரு, நான் தாண்டா இறை வடிவங்கிறாரு, பல தோற்றங்களை சொல்றாரு. எவனும் நம்ப மாட்டான், எவனும் எல்லா விஷயம் சொல்ல மாட்டான். அப்ப அவருக்கான அடையாளத்துக்குள்ள என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கபாலத்துக்கு போறது சிலுவையில் அடிக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய கடினமானது, எவனாலையும் செய்ய முடியாது, அவ்வளவு பெரிய சவால் நிறைந்த ஒரு வேலை. அந்த சவால் நிறைந்த வேலைய நாம செய்யறோம். அப்ப அவர் சொல்றாரு, இந்த அபானனாக இருக்க வரைக்கும் இறை தூதராக இறைக்குரிய செயலாக இருந்தேன். இந்த கபாலத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இறைவனா, அந்த கர்த்தரா, அந்த பிதாவாக மாறினதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஆனா வடிவம் அங்கிருந்து பிறக்கப்படுது அப்படிங்கிறது. அப்ப அந்த சிலுவையை எதை காட்டுறாங்கன்னா, ஒரு ஞானம், உயர்ந்த ஞானத்தை சாமானியமா அடைய முடியாது. அந்த தத்துவத்துக்குள்ள நாம எவ்வளவு பெரிய கடுமையான சூழல்ல இருந்து அடைந்தோம் அப்படிங்கிறதுக்கான வடிவத்தை காட்டப்படுது. அப்ப அவர் போராடி அந்த இடத்துக்குள்ள போய் அடைஞ்சு அவர் விழித்தார். விழித்துட்டு அதே உடல்ல வெளியில அவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் காட்டிட்டு சொல்லிட்டு, இப்ப நான் இந்த செயல்ல இருந்து இங்க இருக்க முடியாது, இந்த உடல்ல இருந்து நான் இங்க செயல்பட முடியாது, நான் என்னுடைய இடத்துக்கு போறேன், இந்த உலகம் முழுக்க என்னுடைய கொள்கையும் என்னோட செயல்பாடுகளும் பேசப்படும் அப்படின்ட்டு போயிடுறாரு. அது வரைக்கும் அவர் இருந்து அபானன்ல போராடும் போது 10 பேர் 5 பேர் கேட்டான், 1000 பேர் எதிர்த்தான். இவர் கபாலத்துக்கு போயிட்டு விழிச்சிட்டு இவர் போனதுக்கு அப்புறம் கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப அவருடைய தன்மை எது அப்படின்னு கேட்டா அந்த உணர்வற்ற தன்மை. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கபாலத்துக்குள்ள போய் நிறைய பேர் சமாதியானான். அப்படியே சமாதியானவன் தான் போயிட்டான், அதோட போயிட்டான். சமாதின்னு உட்கார்ந்தான் பாருங்க, அதோட போயிட்டான், எவனும் விழிக்கல. இந்த சமாதிக்குள்ள போயிட்டு திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருந்தார்ல, அந்த கபாலத்துக்குள்ள போயிட்டு விழிச்சிட்டு அவருக்கு வேலை செய்யற வாய்ப்பை கொடுத்தாங்க. இந்த மாதிரி கபாலத்துக்குள்ள போயிட்டு விழிச்சாரு ராமகிருஷ்ணர், வேலை செய்யற வாய்ப்பை கொடுத்தாங்க. இந்த கபாலத்துக்குள்ள போயிட்டு விழிச்சாரு விவேகானந்தர், வேலை செய்யற வாய்ப்பை கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் குகைகள்லையும் மலைகள்லையும் கபாலத்துக்குள்ள போயிட்டு விழிச்சாங்க, வேலை செய்யற வாய்ப்பை கொடுத்தாங்க. அங்க ஒரே ஒரு செயல் மட்டும் கொடுக்கல. என்னன்னா, நீ இந்த உடலை தக்க வைத்துக் கொள்ள முடியாது, இந்த உடல் செத்து போவோம். அப்ப நீ என்ன பண்ணணும், இந்த கபாலத்துக்குள்ள இருந்து வெளியில வந்ததுனால இறையாக வாழ்வ, இறை செயலாக செயல்படுவ. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் இந்த உடல் சாவறதுக்கு முன்னாடி நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், கபாலம் வழியாக நீ வெளியில போயிரு, உன் இடத்துக்கு போயிரு, இந்த உடல் இங்க வெற்று, இந்த உடல் ஏதோ ஒரு தன்மையில ஒரு இடத்துக்குள்ள ஒரு சமாதியா இருந்து உன்னுடைய ஞாபகார்த்தமாக ஒரு பணி செய்யட்டும். ஆனா இந்த உடலை, அவருடைய பேசிக் என்ன சொல்றேன்னா, இந்த உடல் செத்து போயிடும்,
இந்த உடலை நீ காப்பாற்ற முடியாது அப்படின்னு 90 விழுக்காடு இயேசுநாதரை தவிர 99 விழுக்காடு உடலிலிருந்து வேலை செஞ்சவன் எல்லாரும் உடலை சாவடிச்சுட்டான். புரியுதுங்களா? உடலை சாவடிச்சுட்டான். அப்ப விவேகானந்தருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது? உடல் சாக போது கபாலத்து வழியா வெளியில போடா. ராமகிருஷ்ணருக்கு உடல் சாக போது கபாலத்து வழியா வெளியில போ. இங்க திருவண்ணாமலையில இருந்தார்ல, உடல் சாக போது கபாலத்து வழியா வெளியில போ. இப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே உடலை காப்பாத்திக்க முடியாம உடலை செத்து போனுச்சு. அவங்களோட அலைவரிசையோட வெளியில போயிட்டாங்க. புரியுதா? இவன் நிறைய பேரு அவன் என்ன பண்ணிட்டான், உடலையே காப்பாத்திக்க முடியாம அவன் உயிரையும் காப்பாத்திக்க முடியாம அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஒரு ஒரு சமாதின்னு சொன்னான்ல, அவன் அதோட சேர்த்து போய் உட்காந்துட்டான். அப்ப என்னன்னா, அந்த உயிரையும் ஏன் காப்பாத்திக்க முடியலன்னா, அந்த உயிர் அவன் விட்டான்ல அந்த பகுதியை நோக்கியே சுத்திட்டு கிடக்குமா. உடலும் இங்க கிடக்கும், உடலை எரிச்சாலோ புதைச்சாலோ அந்த உயிர் என்ன பண்ணுன்னா அந்த பகுதிக்குள்ளேயே சுத்தி தெரியும். அப்ப அது என்னன்னா செத்து போனதுக்கு சமமானதுதான். அப்ப அதனாலதான் அதை உயிரை என்ன சொன்னான், பொணம்னே சொன்னான், பேயின்னு சொன்னான். புரியுதா? அப்ப அதையே பேயின்னு தான் அதை அழைச்சான் அவன். அப்ப நமக்குள்ள இருக்கிறங்க நிறைய பேருடைய செயல் தியானம் பண்ணிக்கிட்டே செத்து போயிடுறாங்க. எல்லாம் செத்து போறவனுக்கு சமாதி வைக்கிறாங்கல்ல, அவன் செத்து போனவன் தான் அவன். அவனுடைய உயிர் எதையும் நிராசையா சுத்திக்கிட்டு தான் கிடக்கும். அதே மாதிரி ஊர்ல இருக்கிற நீங்க எல்லாருமே செத்து போனதுக்கு அப்புறம் எவனும் அதுல இருந்து விடுபட முடியல, இங்கேதான் சுத்தி கிடக்குறாங்க. இதுதான் முன் ஜென்மத்தோடைய அந்த பித்திருக்குள் சாபம், பிள்ளையோட சாபம், சாவோட சாபத்துலதான் மனிதன் படாத அவசப்பட்டு இருக்கான். நமக்கு செத்து போனாங்கல்ல, நாமளே செத்து போனோம்ல நிறைய பிறப்புல, அதோட சாபமே தீர மாட்டுது. உன் சாபம் நீ போன பிறப்புல என்னவா இருந்து பாத்தியா, உன் சாபம் உன்னை சார்ந்தவனை செத்து 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 அதுக்கு தீர்வே இல்லை. அப்ப சாபத்துக்குள்ளேயே ஒருத்தன் பிறக்கிறான் இறக்குறான், பிறக்கிறான் இறக்குறான், பிறக்கிறான் இறக்குறான், அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். இப்படியே இந்த வடிவத்துக்குள்ளேயே இருந்துட்டு. புரியுதுங்களா? இப்ப இதே வடிவத்துக்குள்ள இந்த இயேசுநாதருடைய விஷயத்த சொல்லிட்டேன். அவரு அந்த பாத்துக்கங்க, அபானனா இருக்கிற வரைக்கும் பல சித்துக்களை செஞ்சாரு. அந்த உள்ள போய் கபாலத்துல போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எந்த சித்தையும் செய்யல. உலகமே என்ன கும்பிடுவான். எந்த சிலுவை இருக்கோ அந்த சிலுவையை கடவுளா வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருப்பான். நான் தோன்றி என்னுடைய அலைவரிசையை கொடுத்துட்டேன், நான் இன்னுமே யாருக்கும் பிரசன்ட் கொடுக்க மாட்டேன்னு அவர் போயிட்டாரு. இந்த உடலோட நான் இங்க இருக்க முடியாது, இந்த உடல் தேகத்தோட நான் போறேன்னு அந்த தேகத்தை அங்க விடாம தேகத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. பாக்கி எல்லா பேரும் தேகத்தை விட்டுட்டு போனான். அந்த மனித தேகத்தையே ஒளி தேகமா வச்சு எடுத்துட்டு போயிட்டாரு அவர். புரியுதா? முடிஞ்சு போச்சு. இப்ப ரங்கநாதனா இதுக்குள்ள என்னன்னா, அவனும் இதே மாதிரி அபானனா தனியா செயல்பட்டான். ஒரு நாள் அவன் கபாலத்துக்குள்ள போய் செட்டில் ஆனாங்க. கபாலத்துக்குள்ள செட்டில் ஆனா அவதான் அனந்த சேத பத்மநாதன் அவனுக்கு பேரு. அனந்த சேன பத்மநாதன் என்று அவனுக்கு பேரு. ஸ்ரீரங்கத்துல இருக்கிறான். அங்க தொப்புள் கொடியில ஒரு பூ பூத்திருப்பான் பாத்தியா, தொப்புள் கொடியில பூ பூத்திருக்காருன்னா அங்கதான் அபானன் இருக்கிறான். அவன் தான் அதுக்கான உரியவன் அப்படிங்கறதுதான் பத்மநாதன் கோவில்ல அந்த கேரளாவுக்கே பெரிய தலையெழுத்தை எழுதக்கூடியதும் உலகத்துக்கே தலையெழுத்தை எழுதக்கூடிய ரெஃபரன்ஸ். கடவுள் கிடையாது, ரெஃபரன்ஸ். அப்ப அவன் என்ன சொன்னான் கபாலத்துலன்னா, ஏன் பாம்பு மேல படுத்திருக்கான்னா, நான் அந்த இது இருக்குல்ல, அபானன் இருக்குல்ல, அந்த பாம்பு இருக்குல்ல, அதுல இருந்து விடுபட்டவன். அப்ப என்ன சொல்றான், குண்டலினி சக்தியிலிருந்தே விடுபட்டவன். அப்ப சித்தர், குரு, ஞானி, தெய்வம், சாமி, நானு சாமி, நீ சாமி அப்படிங்கறதுல தான் விடுபட்டவன் நானு. அப்ப நான் உணர்வு நிலையில இல்ல, உணர்வற்ற நிலையில இருக்கிறேன். நான் எல்லா செயல்ல இருந்து விடுபட்டவங்கிறதான் ரங்கநாதன் என்ன சொல்றான், நாகத்துக்கு மேல படுத்திருக்கானா அது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா அது வேற நான் வேற. அப்ப அவனா இருந்தனா, நாகமா நான் அப்படி இப்படி இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், சித்தர், குரு, சாமி, பச்சை வேட்டி, காவி வேட்டி, வெள்ளை வேட்டி, 90, உத்தராட்சம் இப்படிதான் சுத்திட்டு கிடப்பேன். இந்த உலகம் முழுக்க காளியை பைத்தியம் முடிச்சு அலையிறவன், இந்த நாகத்தை பத்தி பேசிட்டு அலையிறவன், இந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு தலையில அலையிறவன், அவனுங்க எல்லாம் அபான வாயில கழுத்துலயோ கழுத்துக்கு மேலேயோ முதுகுல நடுவுலையோ இங்க எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆனவங்க தாங்க இப்படி சுத்திட்டு கிடக்குறாங்க. புரியுதா? இதுல போய் ஒருத்தன் கபாலத்துல போய் செட்டில் ஆனவன் ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்றான். இன்னொரு பொருள் வச்சுக்கோங்க, இந்த கபாலத்துல இருக்கிறவன் ஒரு உரையில சொல்றான், இங்க திருவண்ணாமலை ஒருத்தர் சொன்னார்ல நான் யார் அப்படின்னு, அவன் கபாலத்திலிருந்து ஒருத்தன் விழிச்சிட்டான். விழிச்சு அவன் என்ன சொல்றான், கபாலத்துக்குள்ள போறது கடினம், கபாலத்துக்குள்ள போய் விழிச்சிட்டு அவன் என்ன பண்றான், உணர்வற்ற நிலைக்கு போயிட்டேன்னு சொல்றான். அடுத்தது என்ன பண்றான், அவனோட முக்கியமான ரோலு இந்த உடலை எப்படி தக்க வைக்கிறான்னு பாருங்க. இந்த உடலை தக்க வைக்கிறதுக்கு இப்ப மேல கபாலத்துக்குள்ள இருந்து போற, இங்க கீழே இருந்து போனாலாம்
அபானன்னா மேல போனானா போகும்போது இந்த இதயத்துக்குள்ள ஒரு நரம்பையும், இந்த தொண்டை குழியில இருக்கிற தொண்டை வாசல்ல தொண்டை குழியில இருக்கிற நரம்பையும், இந்த மூச்சு குழாய்க்கு போற நரம்பையும், இந்த 3 நரம்பையும் இதயத்துல ஒண்ணு சேர்த்தாங்க. இப்ப இந்த 3 நரம்பையும் ஒண்ணு சேர்த்த போது அவனுக்குள்ள என்ன நிகழ்ந்துச்சு அப்படின்னா, இந்த உடலையும் உணர்வற்ற நிலையில் தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த உடலை விடக்கூடாது, இந்த உடலை இங்க விட்டுட்டு போக கூடாது, இந்த உடலுக்கு சாவு உண்டு. அப்ப இந்த உடலுக்கு சாவு வரக்கூடாதுங்கிறத இந்த 3 நரம்பு எவனுக்கு இணைக்கப்படுதோ அவன் உடல் சாவுல இருந்து விடுபடுறாங்க. அப்ப அவனுடைய அலைவரிசை உணர்வற்ற நிலைக்கு போயிடுச்சு. ஆனா அவன் உடல் உணர்வற்ற நிலைக்கு போகல. ஆனா இந்த 3 நரம்பு இணையும் போது அவன் உடல் உணர்வற்ற நிலைக்கு போகுது. இந்த செயலா அடுத்தது அவன் கேட்கிறான், இப்ப உடலு மனம் இந்த 3 இறஞ்சிச்சுன்னா மனமும் இருக்காதுங்க. மனமும் உணர்வற்ற நிலைக்கு போயிடுச்சு, உடலும் உணர்வற்ற நிலைக்கு போயிடுச்சு. அவன் சொல்லிக்கிட்டு கிடந்தான்ல, சித்தர், சாமியார், குருநாதர், இந்த சித்தர் பறந்து வருவான், படுத்து வருவான், நடந்து வருவான்னு சொன்னான்ல, அவனும் உணர்வற்று போயிட்டான். அப்ப அங்க சித்தர் புராணத்தை பாட மாட்டான் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த உணர்வற்ற நிலைங்கிறது பாட மாட்டான். அவன் அடுத்தது சொல்றான், அவன் அபானனாகவே இருக்கிறான். அந்த அபானன் இறை அலைவரிசையா இருக்கு. அவன் என்ன சொல்றான், கபாலத்துல போய் உணர்வற்ற நிலையில 2 சுவாசமும் இணைஞ்சு உள்ள போய் எவன் சந்திரன் எவன் சூரியனே தெரியல. 2 பேரும் சூரியனாவும் இல்ல, சந்திரனாவும் இல்ல, ஆணாவும் இல்ல, பெண்ணாவும் இல்ல, குருவாவும் இல்ல, கழுதையாவும் இல்ல, நாயாவும் இல்ல, மாடாவும் இல்ல, எதாவும் இல்ல. ஒரு உணர்வற்ற நிலையில இருக்கிறவன் சொல்றான், நான் தான் இந்த உலகத்துல உருவாக்கினேன், எல்லாத்தையும் செஞ்சேன், எல்லாத்தையும் படைச்சிட்டு இருக்கேன். உணர்வற்ற தன்மையில இருந்து அந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணேன். ஆனா அவன் சொல்றான், என்ன எவன் படைச்சானே தெரியல, நான் எப்படி உருவானே தெரியல, இந்த நிமிடம் வரைக்கும் நான் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானோ. யார் கேட்கிறா? அந்த உணர்வற்ற நிலையில இருக்கிறான் பாரு, அவன் கேட்கிறான் அவனைய, நான் யார், நான் யாரு, எப்படி உருவானேன், ஏன் உருவானேன் அது தெரியலங்கிறான். இன்னமும் அவனால கண்டுபிடிக்க முடியலங்கிறான். அந்த உணர்வற்ற நிலையில இருக்கிறவனே என்ன கேட்கிறான், நான் யாருன்னே எனக்கு தெரியல, ஆனா உணர்வற்ற நிலையில இருந்து நான் உருவாகி இருக்கிறேன் அப்படிங்கறத நான் சிருஷ்டியெல்லாம் பண்றேன். ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் நான் எப்படி உருவானேன், நான் ஏன் உருவானேன்னு என்னாலே என்னை கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, நான் எப்படி உருவானேன்னு தெரியல. அதனாலதான் நான் என்ன ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன், நான் யார். அதே மாதிரி இது என்னோடையதும் இல்லை, அது உன்னோடையதும் இல்லை. இங்க படைக்கப்பட்ட நான் எல்லா பொருளுமே அது என்னோடையதும் இல்லை, அது உன்னோடையது இல்லை. ஏன் இல்லைன்னா நான் யாருன்னே எனக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே அது என்னோடையதுன்னு நான் சொல்லுவேன். நான் படைச்சிட்டேன், ஆனா அது என்னோடையது இல்லை. ஏன்னா என்ன படைத்தவனே எனக்கு யாருன்னு தெரியாதுன்ட்டான். அங்க நீங்க சொல்றீங்கல்ல, ஹைலைட்டா ஒருத்தர் இருக்கான் பாருங்க, உலகத்துக்கே உச்சபட்சமா அவன் கேட்ட வார்த்தை தான், நான் யார் எனக்கே தெரியலங்க, நான் அசைவு இல்லாம இருக்கிறேன், அசைவோட இருக்கிறேன், ஆனா எப்படி உருவானேனே தெரியல. இதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். அப்ப ஒரு மனிதன் அந்த மனம் இருக்கிறதுனால அவன் நான் தான் எல்லாங்கிறான். அந்த மனம்லாம் போனதுக்கு அப்புறம் கூட அவனால எதோட செயல்னு கண்டுபிடிக்க முடியல. ஏதானா அபானன் கீழே இருந்தானா, அங்க கபாலத்துக்கு போகலன்னா அவன் கடவுளால தான் நான் உருவாயிருக்கேன் அப்படின்பான். அந்த அபானன் அங்க போய் கபாலத்துக்கு போயிட்டானா, அந்த கபாலத்துக்கு போனவன் என்ன சொல்றான்னா, என்னால எல்லாம் செய்ய முடியுதுங்க, ஆனா நான் யாருன்னே என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேங்க, நானே யாருன்னு தெரியலங்கிறான். இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லல, உங்க காதுக்குள்ள போட்டுறேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற அன்னைக்கு அவன் வெளியில வருவான். தலைவலிச்சா நீங்க ஒரு மாத்திரை வாங்கி போடுவீங்கல்ல, அந்த மாதிரி தலைவலிச்சு உங்களுக்கு வெளியில வருவான். புரியுதுங்களா? நெத்தியிலேருந்து நொத்தியை சுரண்டி வெளியில வருவான், தலையை சுரண்டிட்டு வெளியில வருவான், இதயத்தை சுரண்டிட்டு வெளியில வருவான், இடுப்பு முனையை சுரண்டிட்டு வெளியில வருவான், தொப்புல சுரண்டிட்டு வெளியில வருவான், எங்கேயோ ஒரு இடத்துல சுரண்டிட்டு வெளியில வருவான். அப்ப வெளியில வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாகும் போது நீங்க இதுக்கான இந்த படிச்சு வச்ச பாடத்திட்டம்லாம் இருக்குல்ல, எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு வேலை செய்ய தொடங்கும் போது உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு தன்மை உருவாகி உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு தியானம் கிடைக்கும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில அனுபவங்கள் உங்களுக்கே நேரிடும். அதனாலதான் தனக்குள்ளே ஒருவனுக்கு ஒரு செயல் உதயமாகும் அப்படின்னு சொல்றப்பட்டது. இதுதான் காரணம்.
அப்போ ஒரு குரு சேகரித்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்றாரு. பல நாள் என் கூட இரு அப்படிங்கிறதுக்கோ, பல நாள் என்னை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கோ, என் பாதையில் போங்கிறதுக்கு என்னன்னா, சேகரித்து வச்சுக்க தம்பி, தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காத. 40 ஆண்டுகளாகவும் 50 ஆண்டுகளாகவும் 25 ஆண்டுகளாகவும் நான் மற்ற இதில் எல்லாத்தையும் தேதி குறித்து சொல்லலாம். இதை தேதி, நாலு, நட்சத்திரம், தேதியெல்லாம் இப்போ குறிக்க முடியாது, உனக்கு குறிக்க முடியாது. எனக்கு என்ன உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு குறிச்சேன்னா, நீ உன் உடல் விட்டுருவா, உடல் செத்து போவோம், கபாலத்து வழியா பூந்து வெளியில ஒடியாந்துடுறா அப்படின்னு சொன்னதுனால நான் தேதியை குறித்து வச்சுட்டு போனேன். அதனால உனக்கு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும். அப்போ உனக்கு உணர்ந்து ஒரு செயல்பட்டனா உனக்கு என்ன செய்வான், இந்த உடல் தான் நீ தக்க வச்சுக்க முடியுமா முடியாதாங்கிறத உனக்கு காட்டுவான். முடியாதுன்னா காலண்டர் எடு, தேதியை பாரு, நட்சத்திர தேதியெல்லாம் பாரு, உன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பசங்களை கூப்பிட்டு எழுதி, ஐயா போறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி அவன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நாள் உட்காந்து கபாலத்து வழியாக ஓடி போயிருப்பா. அப்புறம் அந்த உடலை கேவலப்படுத்த முடியாது. அந்த உடலை நல்ல விஷயமா நம்ம வச்சிருவோம். உனக்கு என்னைக்காவது மேலே நீ ஆகாயத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது விசிட்டட் மாதிரி நீயும் எப்படி உன்னை வணங்க வருவாங்க, சூடங்குளத்தை வருவாங்க, அந்த மாதிரி நீயும் அவ்வப்போது பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய செயல் வடிவம். கபாலத்துக்குள்ள எவன் இயற்கையா போறானா அவன் தான் ஒரு பெரிய செயலை செய்ய முடியும். அப்ப என்ன நல்லா ஞாபகம், அந்த திருவண்ணாமலையில் இருந்தவரோ பல பேரை என்னன்னா பெரிய ஞானிங்கிறவங்க ஓரளவுக்கு பேசப்பட்டது எதுனா, கபாலத்துக்குள்ள ஒரு நாளாவது போய் உள்ள இருக்கணும், உள்ள இருந்து விழிக்கணும், செத்து போய் வர்றதான். இயேசு 3 நாள் இருந்தார்ல, அவர் வெளியில இருந்து செய்ய முடியாத சாதனையா அந்த 3 நாளுக்கு அப்புறம் உலகமே கொண்டாடுது பாருங்க. புரியுதுங்களா? அந்த உலகம் கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் தான். இப்ப இவர் திருவண்ணாமலையில பல நாள் உட்கார்ந்தார்ல, கபாலத்துக்குள்ள இருந்து ஒரு நாள் விழிச்சாரு. ஆனா என்னன்னா அவர் உடலை அவரால் காப்பாற்ற முடியலங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான்னா, இந்த உடலை நம்மளால காப்பாற்ற முடியாது. இவருக்கும் சரி, ராமகிருஷ்ணருக்கும் சரி, விவேகானந்தருக்கும் சரி, 90 விழுக்காடு பேருக்கு சரி, கடைசியா கர்த்தர் மட்டும்தான் அதுக்குள்ள இருந்து உடலை காப்பாத்திட்டு எடுத்துட்டு போனவர். பாக்கி எல்லாருமே உடலை என்ன பண்ணிட்டாங்கன்னா உடலை காப்பாற்ற முடியல. அவங்க யாருன்னு உணர்ந்துட்டாங்க, ஆனா உடலை காப்பாத்திக்க முடியல. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் உருவானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப கபாலத்துக்குள்ள போய் அந்த இணைக்கப்படுறதுங்கிறது அவ்வளவு சாமானியமானது காரியம் கிடையாது. அதுக்காகத்தான் நீங்க இந்த இந்த கர்த்தருக்கு ஆணி அடிச்சதெல்லாம் எது காட்டுறதுன்னா, நீ இந்த அபானனையும் கொண்டு போய் அங்க கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ள கபாலத்துல அது இதுக்கு சமமானது. அவ்வளவு பெரிய கடுமையான சவாலான காரியம் அது அப்படிங்கறதுதான் அதோட செயல். அப்ப அதுக்கு பல்வேறுபட்ட சூழல்ல உதவுறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இப்ப நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்றேன்ல, அது ஒரு ஹிஸ்டரி. அது ஒரு வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு ஹிஸ்டரியும், அது ஒரு பெரிய ஒரு போர், வாழ்நாள்லயே மறக்க முடியாத ஒரு போர். அது ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அந்த சூழல்ல நீ சாதிக்கலாம், சாதிக்காமையும் போயிடலாம். அப்ப சாதிக்க முடியலன்னா உன் உடல் அங்க விடுற மாதிரி ஒரு சூழல் சிலுவையில அறையறதுல முக்கியமான ஒரு சூழல் என்னன்னா, ஒரு கபாலத்துக்கு நீ அவ்வளவு சாமானியமா போயிட முடியாது. உன்னை விட மாட்டாங்க. புரியுதா? உன்னை விட மாட்டாங்க, நீ போக முடியாது. ஏன்னா நீ கபாலத்துக்கு போனா மரணத்தை வென்றுவ, நீ இறைவனா மாறிடுவ. உன்னை நான் கடவுளா மாத்த விட மாட்டோம், உன்னை பேயாக்குவன் தான் சிலுவையில் அடிச்சாங்க. புரியுதா? அப்ப நீ கபாலத்துக்குள்ள போய் தியானத்துக்குள்ள போய் ஒரு இறைத்தன்மையை நீ அடைஞ்சிடக்கூடாது. நீ சாகணும், யமனா ஆகணுங்கிறது தான் அதோடைய காட்சி வடிவத்தை இந்த உலகம் முழுக்க கொடுக்கப்பட்டது. அப்ப எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் போர்ல குத்துப்பட்டா நீ செத்து போயிடுவ. அப்ப குத்துப்படத்துக்கு முன்னாடி இரு சுவாசத்தையும் ஒண்ணு செஞ்சு கபாலத்துக்கு போகணும். புரியுதா? அதான் விஷயம். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான வடிவம் என்னன்னா, இந்த கீழே குண்டலினியா விழிச்சவன், கீழே விழித்தவன், மேல எழுந்தனவன், முதுகு தண்டுல வேலை செஞ்சவன், நேரடியா போய் பெடரிக்கு கீழே உட்கார்ந்தவன்லாம் 100% கோயில் தான் கட்டுவான், 100% சோறு போடுவான், தியானம் கற்றுக் கொடுப்பான். நல்ல தியானம், கெட்ட தியானம், கண்ணாப்புண்ணா தியானம், இந்த ஒரு ஓசை ஆடி கிடந்த மாதிரி இந்த ஆடுற தியானம், பாடுற தியானம், சிரிக்கிற தியானம், கத்துற தியானம் எல்லாம். அந்த அவானனை தனியா விட்டுட்டேன்னா அது ஒன்னையும் கடவுளாக்கும், ஆப்போசிட்ல இருக்கிறவனையும் கடவுளாக்கும். அவனை கொண்டு போய் கபாலத்துல போட்டாதான் அது கடவுள் இல்லைன்னே சொல்லும். அதுவே சொல்லும் கடவுள்னு ஒண்ணு இல்லை. அப்ப கபாலத்துல போய் விழித்தவன் சொன்னா உணர்வற்ற நிலைக்கு போயிட்டான். அடுத்து அவன் சொல்றான் பாரு,
எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுனாலதான் உங்க எல்லாத்துக்கும் உள்ள என்ன சொன்னேன், உங்ககிட்ட கொடுத்த தியானம்லாம் ஏன் பிடுங்கன்னா, நீ கடவுள் புராணத்தை பாடிட்டு வீணா போயிருவ, அதனால எல்லாத்தையும் நான் கொடுத்தேன்ல, அந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் நீ பயிற்சிக்காக கொடுத்தேன். இப்ப நான் உன்னை புடுங்கிட்டு நீ என்ன பண்ணனா, உணர்வற்ற நிலைக்கு என்னுடைய அலைவரிசையிலே வரணும் அப்படிங்கிறதுக்காகன்னு உனக்கு என்னுடைய செயலையே உங்ககிட்ட கொடுத்தேன். அப்ப கொடுக்கும்போது என்ன சொன்னேன், கபாலத்துக்குள்ள நான் போய் சென்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க, சந்திரக்கலையும் சூரியக்கலையும் சேர்க்கறது ரொம்ப கடினம். இது ரெண்டும் சேர்க்கப்படுற இடம் எதுன்னா கபாலம். அந்த கபாலத்துல போய் சேர்க்கறது ரொம்ப கடினம். அந்த கபாலத்துல போய் சேர்ந்த உடனே நமக்குள்ள கிடைச்ச வாய்ப்பு என்னன்னா, உணர்வற்றது கிடைச்சிச்சு. ஆனா அந்த மனமும் உடலும் நம்ம கைப்பற்ற முடியுமா? உடலை கைப்பற்ற முடியுமானா, இந்த இருதய வாசல்ல இருந்து அந்த இணைப்பு இருந்தாதான் அங்க என்ன பண்ணுவேன், நானே மோட்சம் கொடுக்கிறவனா மாறி போறேன். நான் மரணத்தை இந்த உடலை வென்றாதான் நான் உனக்கு மோட்சம் கொடுக்க முடியும். இப்ப உன் உடலுக்குள்ள போன உயிரை கொண்டு வர்றதோ இல்ல இருக்கிற உயிரை தக்க வைக்கணும்னா நான் என் உடலை காப்பாத்தி இருக்கணும். இப்ப என் உடலையே காப்பாற்ற தெரியாத நாயா இருந்துட்டு நானு உன் உடலை காப்பாத்துறதுக்குன்னா இன்னொருத்தட்ட நான் உதவி வாங்கி தான் காப்பாற்ற முடியும். அப்ப சூட்சமத்துல ஒருத்தன் இருக்கான் பாத்தியா, அவனுடைய உதவி இருந்தா நான் அவன்கிட்ட செய்வேன். அப்ப நானே செய்வேன் அப்படிங்கிற ஒரு சூழல் அது இருக்குன்னா, அந்த அனுபவத்தை நீ பெற்றிருந்தா நீயே களத்துல இறங்கி பணி செய்வாய் என்று பொருள் ஒண்ணு. சரியா? அதனாலதான் அந்த உடலையும் அடுத்த கைப்பற்றுறான். அதனாலதான் நல்லா கவனிச்சுக்கோங்க, மனமற்றவன் உடலற்றவன் உணர்வற்றவன். அப்ப இந்த உடலையும் இங்க விட்டுட்டு போக மாட்டான். இப்ப உன்னையான சொல்றோம்னா, உடலை விட்டுட்டு போவாத, அதுக்கு முடிஞ்சா நீ வாய்ப்பு ட்ரை பண்ண, அவ்வளவுதான். அது கிடைக்குது கிடைக்கலங்கிறதெல்லாம் அது அடுத்தது. உனக்கு நான் கொடுத்துருக்க தாரக மந்திரம் என்னன்னா, உன் மனதை விட்டுரு. உன் உடலையும், உன் மனம், உன் உடலு, இந்த உணர்வு, இந்த 3 தன்மைகளையும் நீ மாறி வந்தன்னா உனக்குள்ள ஒரு புது பரிணாமத்தை நீ ஒரு பெரிய வரலாறை நீ உருவாக்குறங்கிறது தான் அதோட செயல். அப்ப நீ கடவுள் புராணத்தையும் பாட மாட்ட, சித்தர் புராணத்தையும் பாட மாட்ட, எந்த செயலையும் பாட மாட்ட, இன்னொருத்தனை கொல்லி வைக்கும் நாடி மாட்ட, உனக்கு நீ கொல்லி வச்சுக்க மாட்ட. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த அடிப்படையில நீ வளரப்படணுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்தது. அப்ப இதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவத்துல என்ன பண்ணோம், பெடரியில இருந்தான். யார் இருந்தா? அபானன். அவன் என்ன பண்ணா, மகா சிவா காற்ற கொடுத்தான். அவன் என்ன பண்ணா, நீலவண்ண ஜோதிய கொடுத்தான். அவன் கொடுத்ததை நான் அவன்கிட்ட கொடுத்தேன். அப்ப அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல நிலைநிறுத்தணும். அதனாலதான் சொன்னான்ல, அனந்த சேதன் பத்மநாதன் சொன்னது அவன் ரெங்கநாதன் கிடையாது. கபாலத்துல போயிருந்தவன் சொர்க்கம் மோட்சம் அப்படின்னு அவனுக்கு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ரெஃபரன்ஸா வரைஞ்சு அங்க நாகமா ஒண்ணு இருக்கு பாரு, அதான் குண்டலினி சக்தி நம்பர். அதுல இருந்து விடுபட்டு வரணும். அவன்கிட்டே இருந்து அவனோட ஐக்கியமா இருந்தா அவன் சாமி பைத்தியம் முடிச்சவன். அவன் சாமியை சொல்லி விட்டுருவான், கடவுள் தாண்டா எல்லான்றுவான். அப்ப குண்டலினியா இருக்கிறவன் கடவுள்ன்றுவான். புரியுதா? கடவுள் சக்தின்றுவான் எல்லாம். அப்ப அதுல இருந்து வெளியில வா. அப்ப அதுல இருந்து வெளியில வந்தவன் தான் கேட்கறான், நான் யாருன்னு அவன் தான் கேட்கறான். புரியுதா? என்னையே யாருன்னு தெரியலப்பா, ஆனா என்னால எல்லாம் செய்ய முடியுது, ஆனா நான் எப்படி பிறந்தேன்னு தெரியல அப்படிங்கிறான். இது எவ்வளவு பெரிய ஹைலைட். இப்ப இங்க ஒரு மனிதனை நான் யாருன்னு கேட்கல, மேல ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, உணர்வற்று இருக்கிறான் பாருங்க, அவன் கேட்கிறான் நான் யாருன்னு கேட்கறான். அவனை கேட்டுக்கிறான், எனக்கு யார் தாயி, யார் தகப்பன், நான் எப்படி வந்தேன், எப்படி உருவானேன் தெரியல. ஒரு காற்று நான் எப்படி வந்தேன்னு தெரியல, ஆனா இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றேன். அவன் எல்லாரும் சொல்றான், நான் இப்ப சிருஷ்டி பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆர்டிபிஷியல் தாங்கிறான், இதெல்லாம் அழிஞ்சிருங்கிறான், இதெல்லாம் நிலையானது இல்லைங்கிறான். ஏன்னா நானே யாருன்னு தெரியாதுப்பா, இதெல்லாம் தற்காலிகத்துக்கு இப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம், அதெல்லாம் என்னது இல்ல, என்னதே இல்ல அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்றேன்னா அப்புறம் ஒண்ணுது நீ எப்படி சொல்லலாம்? இதுதான் கீதையில ஒரு எது கொண்டு வந்தா எதை எடுத்துட்டு போனாங்கிறதுக்கான வார்த்தைகள் இதுதான். இப்ப நான் படைச்சதெல்லாம் என்னதே முதல்ல கிடையாது. நான் இப்படி ஒரு சூழல்ல இருக்கிறேன், இது எல்லாமே படைக்கப்படுது, இதெல்லாம் உருவாக்கப்படுது. ஆனா எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்னா, நான் யாரு? அவன் கேட்கிறான், அவனோட விஷயம் நான் யாரு, இது எப்படி உருவானேன் அப்படிங்கிறது தான் அதோட செயல். அப்ப அவனுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பிளஸ், எதுவுமே இல்லாதனால அவன் பிரச்சனை இல்லாம இருக்கிறான். அவன் யாருன்னு தெரியலன்னா கூட அவன் நிம்மதியா இருக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட மனம் இல்லை, அவன்கிட்ட உடல் இல்லை, அவன்கிட்ட கடவுள் சிந்தனையோ தத்துவமோ தன்னை கும்பிடணுமோ தனக்கான ஃபாலோவர்ஸோ எதுவும் கிடையாது அவன்கிட்ட. அதனால அவன் தப்பிக்கப்பட்டான். இல்லைன்னா அவன் உங்களை மாதிரியே சிந்திச்சு நேரம் அவன் வேற மாதிரி ஆயிருந்திருப்பான். புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம்.